ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம தரிசனம் பண்ண போகிறது நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா தன்னுடைய 16வது வயதில் இளம் பாலகனாக இருக்கும் பொழுது பாபா அவுரங்காபாத்தில் ஒரு அறந்த காட்டுக்குள்ளே மாமரம் அடியில் பார்த்தீங்கன்னா சாந்த் பட்டேலுக்கு வந்து பாபா காட்சி கொடுத்துருப்பாரு. சாந்த் பட்டேல் பார்த்தீங்கன்னா அவருடைய பெண் குதிரை, அவர் அன்பா வளர்த்த ஒரு பெண் குதிரை தொலைஞ்சிரும். ரொம்ப நாள் இடைவெளிக்கு அப்புறமா தொடர்ந்து தேடிக்கிட்டே இருப்பார். இப்படி எங்கே தேடியும் அவருடைய குதிரை வந்து கிடைக்காம போயிடும். ஒரு முறை பார்த்தீங்கன்னா தூப்கடால வந்து சாந்த் பட்டே பார்த்தீங்கன்னா நேரடியாக சிண்டன் பிண்டன் என்ற ஒரு கிராமத்துக்கு வருவார், அதாவது மலைக்காட்டுக்கு வருவார். அப்போ ஒரு மாமரம் அடியில் ஒரு இளம் ஃபக்கீர் வந்து காட்சி கொடுப்பாரு. சாந்தன் அப்படின்னு கூப்பிடுவார். யார் இந்த காட்டுக்குள்ளே என்னை கூப்பிடுறது சொல்லிட்டு சாந்த் பாய் வந்து பார்ப்பாரு. அந்த மாமரம் அடியில் பாபா வந்து பிரத்யேகமாக ஜோதி வடிவில் பாபா வந்து திரு சாந்த் பட்டேலுக்கு வந்து காட்சி கொடுத்துருப்பாரு. அப்போ சாந்த் பாய் அந்த இடத்துல போவார். போன பிறகு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த இடத்துல, நீங்கள் யார், கடவுளா அப்படின்னு கேட்பாரு. அப்போ பாபா சொல்லுவார், நீ என்ன தேடிட்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாந்த் பாயை நோக்கி பாபா கேட்பாரு. அப்போ சாந்த் பாய் சொல்லுவார், நான் அன்போடனும் பாசத்தோடனும் வளர்த்த என்னுடைய பெண் குதிரை காணாம போயிடுச்சு. நான் 3 மாதமாக தொடர்ந்து தேடிட்டு இருக்கேன். எங்கே தேடியும் அந்த குதிரை காணலை. கடைசியாக நான் வந்து அவுரங்காபாத்தில் தூப்கெடால இருந்து இந்த கிராமமான சிண்டன் பிண்டன் கிராமத்துக்கு நான் தொடர்ந்து பயணித்து வந்துட்டு இருந்தேன். இங்கேனா என் குதிரை கிடைக்குமான்னு. அப்போது நான் பயணிச்சுட்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு குரல் எதிரொலிச்சது. கிட்ட வந்து பார்த்தா நீங்கள் என்ன கேட்டீங்க அப்படின்னு சொல்லுவார் சாந்த் பாய். உடனே பாபா சொல்லுவார், நீ கவலைப்படாத, நீ தேடி வந்த குதிரை பக்கத்தில் இருக்க சோலையில் மேய்ஞ்சிட்டு இருக்கு, நீ இந்த பக்கம் போ அப்படின்னு பாபா சொல்லுவார். சாந்தம் உடனே போவார். அங்கே குதிரை இருக்கும். அந்த குதிரையோட பாபா கிட்ட ஒரு மாமரம் அடிக்கிட்ட வருவார். அந்த மாமரம் தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பதிவில் பார்த்துட்டு இருக்கீங்க. பாபா தனது 16 வயது இளம் பாலகனாக இருக்கும் பொழுது இந்த மாமரம் அடியில் திரு சாந்த் பட்டேலுக்கு வந்து பாபா காட்சி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா பாபா வந்து சிலிமை பற்ற வைப்பார். ஒரு பாபாவுடைய சட்கை அடுத்து கீழே குத்தி நெருப்பை ஃபயர் பண்ணுவார். அப்புறம் அந்த சிலிம் குழாயில் அந்த நெருப்புகள் போடுவார். அந்த சிலிமை பிடிக்கணும்னா கையில் வந்து வெப்பத்தை தாங்குற அளவுக்கு ஈரப்பதம் இருக்கணும். மறுபடியும் தரையை குத்துவார், நீரை வர வைப்பார் பாபா. அந்த சிலிமுக்குள்ளே ஒரு துணியை சுற்றி 2 பேருமே உட்காவை வந்து பிடிப்பாங்க. சாந்த் பட்டேலும் பாபாவும் பிடிப்பாங்க. அப்படி பாபா இந்த இடத்துல அமர்ந்து தண்ணீரை வர வச்சதால் இந்த இடத்துல பிரத்யேகமாக ஒரு கிணறும் இருக்குது. இந்த கிணத்துல இருந்து அற்புதமான குடித்தண்ணீர் நீரும் பக்தர்களுக்கு தீர்த்தமாக கொடுக்குறாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா பாபா வந்து அமர்ந்து காட்சி கொடுத்த இடம். இந்த இடத்துல இப்போ ஒரு கோயிலும் கட்டியிருக்காங்க. இந்த இடத்தோட மகிமையும் இந்த இடத்தோட சிறப்பையும் தொடர்ந்து நம்ம வீடியோ பதிவில் பார்க்கலாம். சாய்ராம், இணைஞ்சிருங்க. ஓம் சாய்ராம். சாய்ராம், நம்ம இந்த வீடியோ எடுக்க முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா உலகாலம் சாய் யூடியூப் சேனலுக்கு நான் கோடான கோடி நன்றிகள் தெரிவிக்கிறேன். ஏன்னா உமா சாய்ராம் அவங்களும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் இல்லைன்னா நான் இந்த பயணத்தில் கலந்துட்டு இருக்க மாட்டேன். கோடான கோடி அவங்களுக்கும் அவங்களுடைய குழுக்கும் நான் கோடான கோடி நன்றிகள் தெரிவிக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப நாளாக இந்த இடத்துக்கு போகணும் ஆசைப்பட்டேன். லாக்டவுனில் நான் கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் ஷிரடியில் இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. பட் என்னால் அந்த இடத்துல போக ஒரு சில காரணத்தால் போக முடியல. இப்போ நீண்ட இடைவெளிக்கு பிறகு உமா சாய்ராம் அவங்க மூலியமாக, அதாவது உலகாலம் சாய் கோயம்புத்தூரில் நடத்துகிற உலகாலம் சாய் உமா சாய்ராம் மூலியம் அவங்க ஃபேமிலி மூலிமா அவங்களுடைய குழுவில் நான் போகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்த அவங்களுக்கும் பாபாவுக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்து நம்ம இந்த பயணத்தை தொடர்ந்து பேச போகிறோம். சாய்ராம், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சாய்ராம், பாபா எப்படி இந்த சிண்டன் பிண்டன் மலை உச்சியில் காட்சி கொடுத்தாரு, இந்த இடம் அவுரங்காபாத்தில் எந்த இடத்துல இருக்குது, சாந்த் பாய்க்கு எப்படி பாபா குதிரை கண்டுபிடிச்சி கொடுத்தாரு, சாந்த் பாய் வீட்டுக்கு பாபா எப்படி போனார், எல்லா கதைகளும் சாய் சச்சரத்தில் வர எல்லா கதையிலும் இந்த வீடியோ பதிவில் முழு
முழுமையாக நம்ம கொடுக்க போகிறோம். நீங்கள் சாயை நேரில் பார்க்குற ஒரு பாக்கியமாக இந்த பாக்கியத்தை கருதி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் சைராம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அவுரங்காபாத்தில் தூப்கெடாலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா சிண்டன் பிண்டன் சொல்லிட்டு ஒரு மலை கிராமத்துக்கு நம்ம வந்துட்டுருக்கோம். அடர்ந்த ஃபாரஸ்ட்டு. இந்த சிண்டன் பிண்டன் பார்த்தீங்கன்னா தூப்கெடாலேருந்து, அதாவது அவுரங்காபாத்திலேருந்து சரியாக 12வது கிலோமீட்டரில் தான் இந்த சிண்டன் பிண்டன் மலை உச்சி அமைஞ்சிருக்கு. இந்த மலை உச்சியில் தான் பாபா ஒரு மாமரம் அடியில் தன்னுடைய 16 வயது பாபா இளம் ஃபக்கீரா பாபா இருக்கும் பொழுது இந்த இடத்துல காட்சி கொடுத்துருக்காரு. உங்கள் அனைவருக்குமே தெரியும், பாபா தன்னுடைய 14வது வயசில் ஷிரடியிலிருந்து பாபா புறப்பட்டிருப்பார். 2வது விஜயம் தான் பாபா திரு சாந்த் பட்டேல் அவங்களுடைய கல்யாணம், சாந்த் பட்டேலுடைய மைத்துனருக்கு ஷிரடியில் கல்யாணத்துக்காக பாபா 2வது விஜயம் ஷிரடிக்கு வருவார். அப்படி ஷிரடிக்கு வந்து பாபா 60 வருஷம் பாபா தங்குவார். மீண்டும் பாபா வந்து தூப்கெடாக்கு போக மாட்டார். இப்போது நீங்கள் பார்க்குற இடம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அவுரங்காபாத்தில் இருந்து 12வது கிலோமீட்டரில் அமைஞ்சுள்ள சிண்டன் பிண்டன் சொல்லிட்டு ஒரு அடர்ந்த மலைக்காட்டு பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த காட்டு பகுதியில் தான் பாபா ஒரு மாமரம் அடியில் வந்து பிரத்யேகமாக சாந்த் பட்டேலுக்கு வந்து காட்சி கொடுத்துருக்காரு. அதுவும் பாபா வந்து அந்த ஒரு மாமரம் அடியில் ஒரு கல்லில் உட்கார்ந்துருப்பார். அந்த கல்லும் பாபா காட்சி கொடுத்த அந்த மாமரமும், அதே போல் பாபா தன்னுடைய சட்கால குத்தி தண்ணி வர வைப்பார். அந்த புனிதமான குடி தண்ணீரும், இது எல்லாமே இந்த இடத்துல பார்க்க போகிறோம். அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பல சாய் பக்தர்களுடைய அந்த முயற்சியால், பல சாய் பக்தர்களுடைய அந்த அருளாலையும் ஆசீர்வாதத்தாலும் இந்த இடத்துல ஒரு சின்ன கோயில் பாபாவுக்கு கட்டியிருக்காங்க. ரொம்ப 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 அற்புதமாக இருக்கும். தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவில் எல்லாமே இதை பற்றி ஒன் பை ஒன்னாக பேச போகிறோம். சைராம், நீங்கள் அவுரங்காபாத்திலிருந்து சரியாக ஒரு 12வது கிலோமீட்டர் அடர்ந்த ஃபாரஸ்ட்டு, அதாவது சிண்டன் பிண்டன் சொல்லிட்டு ஒரு அடர்ந்த ஃபாரஸ்ட்டுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று தெரியும். இப்போ நம்ம காட்டுறோம் பார்த்தீங்களா, இந்த கோயிலுக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அடர்ந்த டவுன் வரும். அந்த டவுனுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா பாபா சாந்த் பட்டேலுக்கு காட்சி கொடுத்த அந்த புனிதமான மாமரம் வந்து இருக்குது. இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம டவுனுக்கு கீழே மாமரத்துக்கு முன்னாடி இந்த இடம் நம்ம காட்டுறோம். நம்ம பைரவரும் இந்த இடத்துல நிற்கிறாரு. இங்கே ஒரு பாபாவுடைய சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. பாபாவுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கல் இருக்க நம்ம காட்டுறோம் பார்த்தீங்களா. இந்த கல்லுக்கு மேலே தான் பாபா அமர்ந்து சாந்த் பட்டேலுக்கு வந்து குதிரையை கண்டுபிடிச்சி கொடுத்தாரு. பாபா இந்த கல்லை முதல்ல 16 வயது இருக்கும் பொழுது சாந்த் பட்டேலுக்கு காட்சி கொடுத்த கல்லு தான் இந்த கல். இந்த கல் பார்த்தீங்கன்னா இப்போ கோயிலுக்கு கீழே அடிவாரத்தில் கட்டினதால அந்த கல்லை வந்து இங்கே இருக்கிற சாய் பக்தர்களுக்கு வந்து கொண்டு வந்து மேலே வச்சுருக்காங்க. இப்போ சாந்த் பட்டேலோட ஃபோட்டோ, பாபாவுடைய ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள். பாபா அமர்ந்திருக்க அந்த கல் தான் இப்போ நீங்கள் இந்த புளியாமர அடியில் பார்க்குறீங்க. இந்த புளியாமர அடியிலும் பாபா அமர்ந்திருக்கிறதாக இங்கே இருக்க வரலாறுகள் வந்து சொல்லப்படுது சைராம். இப்போது இந்த கல்லை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து சாய் பக்தர்கள் வந்து தரிசனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தருணமாக இருக்கும். நம்ம எந்த விஷயத்துக்காக ஏங்கிட்டு இருக்கோமோ, எந்த விஷயத்துக்காக தவிர்ச்சிட்டு இருக்கோமோ, அந்த விஷயம் நமக்கு நிறைவேறும் பட்சத்தில் இருக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப மன சந்தோஷமாக இருந்தது சைராம். நாங்கள் உலகாலம் சாய் யூடியூப் சேனல் உமா சாய்ராம் அக்காவுக்கும் அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் மற்றும் அவங்க ஃபேமிலிக்கும் அவங்க குழுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றிகளை தெரிவிக்கிறேன். இப்போ சாய் பக்தர்கள் வந்து தொட்டு வணங்குறாங்க பாருங்கள். இந்த கல்லில் தான் பாபா தன்னுடைய இளம் வயது, அதாவது 16 வயது பாலகனாக இருக்கும் பொழுது சாந்த் பட்டேலுக்கு வந்து காட்சி கொடுத்த புனிதமான கல். இந்த கல்லுக்கு மேலே பகவான் சத்குரு ஷிரடி சாய்நாதருடைய திருவுருவத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. நம்மளும் அவர் பாதத்தை தொட்டு அவர் உட்கார்ந்து அந்த புனிதமான கல்லை வந்து நம்ம தொட்டு வணங்கணும், தொட்டு தழுவணும். ஏன்னா குரு அமர்ந்த அந்த புனிதமான கல் வந்து நம்ம உயிருக்கு மேலே நினச்சி அந்த கல்லை வந்து நம்ம வந்து சந்தோஷமாக ஆத்மார்த்த பக்தியோடு தொட்டு தழுவிட்டு இருக்கோம் சைராம். ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தருணமாக இருந்தது சைராம். இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம இப்போ வந்து டவுனில் இறங்க போகிறோம். பாபா வந்து மாமரம் அடியில் காட்சி கொடுத்தார். நான் இந்த வீடியோ பதிவில் சொல்லியிருக்கேன். அந்த மாமரத்தை நோக்கி நம்ம பயணம் பண்ண போகிறோம் சைராம். நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய புனிதமான நீலைகளை ஸ்ரீ சாய் சச்சரிதம் 5வது அத்தியாயம் நம்ம படிக்கும் பொழுது தெளிவாக இந்த கதைகளை பற்றி அந்த அத்தியாயத்தில் யமத் பந்த் வந்து எடுத்து சொல்லியிருப்பார். அந்த அத்தியாயம் நம்ம படிக்கும் பொழுது இந்த காட்சியெல்லாம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இது வந்து நம்ம மனக்கண் முன்னாடி சாய்நாதருக்கு நன்றி தெரிவித்து நம்ம வந்து முன்னேறி செல்வோம் சைராம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே மேலே இருந்து டவுனில் இறங்குறோம். இந்த டவுனில் வந்து இப்போ சாய்ராம் அக்கா இறங்குறாங்க பாருங்க. இந்த டவுனில் இருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னை மரம் மாமரம் நடுவில் தான் பாபா காட்சி
காட்சி கொடுத்துருப்பாரு. சரி, நம்ம பாபாவுடைய புனிதமான ஸ்ரீ சாய் சச்சரிதத்தில் பாபா 16வது வயசில் ஷிரடியிலிருந்து காணாமல் போயிருப்பார். அதாவது ஷிரடியிலேருந்து கிளம்பிட்டு இருப்பார். மறுபடியும் பாபா வந்து 20வது வயசில் தான், அதாவது தூப்கெடா, அவுரங்காபாத்தில் தூப்கெடா சாந்த் பட்டேலோடைய மைத்துனருக்கு ஷிரடியில் வந்து கல்யாணம் வச்சுருப்பாங்க. அப்போ பாபா குதிரை வண்டியிலோ மாட்டு வண்டியில் சேர்த்து பாபா வந்து ஷிரடியில் இருக்க கண்டோபா கோயிலுக்கு வருவார். அப்போ கண்டோபா கோயிலில் பாபா அந்த சாந்த் பட்டேல் கல்யாண கோஷ்டியுடன் இறங்கும் பொழுது கண்டோபாவுடைய குருக்கள் பகத் மகள்சாபதி பாபாவை பார்த்து, யா சாயே, சாயே நீ வர வேண்டும், வருக சாயே, ஷீரடிக்கு மீண்டும் நீங்கள் வருக சாயே அப்படின்னு சொல்லிட்டு பாபா வர வச்சிருப்பாரு. கல்யாண கோஷ்டி எல்லாம் மீண்டும் தூப்கெடாவுக்கு போயிடும். ஆனால் பாபா மீண்டும் ஷிரடியிலே சுமார் 60 வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பார். அப்படி பாபா முதல் காட்சி கொடுத்த இடம்தான் இந்த புனிதமான மாமரம் சாய்ராம். இப்போ இந்த மாமரத்துக்கு அடியில் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய ஒரு சிறு கோயில் கட்டியிருக்காங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 2023 அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி பாபாவுக்கு இங்கே சிலை அமைச்சு இந்த இடத்துல கும்பாபிஷேகம் 2023 அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு அற்புதமான இடத்துல, அதுவும் அடர்ந்த காட்டுப்பகுதியில் பாபா வந்து இந்த இடத்துல சாந்த் பட்டேலுக்கு காட்சி கொடுத்து பாபா மீண்டும் தன்னுடைய ஷிரடிய வருகையை சாந்த் பட்டேல் மூலம் தொடங்கி இருப்பார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராமன், லக்ஷ்மண், சீதா தேவியோடைய திருவுருவ சிலையை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. இந்த கோயிலுடைய முழு விவரங்களும் மற்றும் இந்த கோயில் அவுரங்காபாத்திலிருந்து 12வது கிலோமீட்டரில் சிண்டன் பிண்டன் என்ற மலை கிராமத்தில் அமைஞ்சிருக்க முழு விவரங்களையும் இந்த இடத்துல வந்து போர்டில் வந்து க்ளீனாக தெரிவிச்சிருப்பாங்க. இப்போ இந்த கோயிலை வந்து நம்ம காட்டுறோம் சாய்ராம். பாபா மாமரம் பக்கத்தில் இருக்குது. முதல்ல இந்த கோயிலில் போயிட்டு பாபாவை நம்ம வணங்கிடுவோம். ஏன்னா சாயோடைய அனுகிரகம், சாயோடைய சக்தி வந்து இந்த இடத்துல பிரசங்கமாக இருக்குது. பாபா இந்த இடத்துல காட்சி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னால் அது உண்மையாலேயே வந்து ஒரு ஆத்மார்த்த பக்திக்கு நம்ம இட்டு செல்லுது சாய்ராம். பாபாவுடைய அந்த சூத உடலை நம்ம சிலை வடிவாக பார்க்கும் பொழுது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமும் எவ்வளோ ஆனந்தமும் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொன்னால், அதே போல் சாந்த் பட்டேல், பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் சாந்த் பட்டேலுக்கு பாபா பிரத்யேகமாக தன்னுடைய 16வது வயதில் இந்த இடத்துல அமர்ந்து பாபா காட்சி கொடுக்கும் பொழுது அந்த சாந்த் பட்டேலுடைய அனுபவமும் அவருடைய ஆசைகளும் அவருடைய அளவு கடந்த அந்த கண்ணீரம் எப்படி கொடுத்துருப்பார், பாபாண்ட எப்படி சரணாகதி அடைஞ்சிருப்பார், இதெல்லாம் நம்ம மனக்கண்ணுக்கு கொண்டு வரும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சேரம். தொடர்ந்து இந்த கோயிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிவனும் நந்தியும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. பாபாவுக்கு நேராக சிவனும் நந்தியும் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. சாட்சாத் பரமேஸ்வரனை அவதாரமாக இருக்கும் ஷிரடி சாய்நாதரை எப்பவும் வணங்கும். பாருங்கள், நம்ம கோயில் காட்டிகிட்டு இருக்கோம். ஒரு அழகான ஃபாரஸ்ட். இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பாபா காட்சி கொடுத்தாரா? சாந்த் பட்டேல் எப்படி குதிரை தேடி இந்த இடத்துக்கு வந்திருப்பார்? இந்த காலகட்டத்திலும் இந்த இடம் இப்படி இருக்கு, அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த இடம் எப்படி இருக்கும்? இதெல்லாம் நம்ம மனக்கண் முன்னாடி கொண்டு வரும்பொழுது கண்ணீரே வருது சேரம். உண்மையிலே சந்தோஷத்துக்கு வார்த்தைகள் இல்லை. இந்த இடத்துல பாபாவுடைய ஒரு புனிதமான துணியை வச்சுருக்காங்க. இந்த கோயிலுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பாபா மேங்கோ ட்ரீ கோயில் சொல்கிறாங்க. இப்போ இந்த துணியை வந்து இருக்கிற சாம்பல் நம்ம நெற்றியில் இட்டுட்டோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம உமாக்கா சாய்ராம் அவங்க குழுவினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாபாவுக்கு வந்து ஆரத்திகளும் நெய்வேதிகளும் எல்லாமே பண்ணாங்க. இப்போ இந்த மாமரம் அடியில் நம்ம போயிட்டுருக்கோம் சாய்ராம். ரொம்ப நாளாக ஏக்கம் வந்து நம்மளுக்கு நிறைவேறி இருக்கு. ரொம்ப நன்றி. இதுதான் பாபாவுடைய அந்த புனிதமான மாமரம். பாபா அமர்ந்து சாந்த் பட்டேலுக்கு சாந்த் அப்படின்னு கூப்பிட்டு காட்சி கொடுத்த பிரத்யேகமான இடம். இந்த இடத்துல தான் பாபா வந்து அந்த குதிரையை கண்டுபிடிச்சி சாந்த் பட்டேலுக்கு கொடுத்துருப்பாரு. சேரம் பாபா சாந்துக்கு குதிரையை கண்டுபிடிச்சி கொடுத்த பிறகு பாபா வந்து சிலிமை பற்ற வைக்க சொல்லுவார். அப்போ நெருப்பு இருக்காது. பாபா ஓங்கி கொடுத்துவார். நெருப்பு வரும். அந்த குழாயில் சுற்றுறதுக்கு ஈரப்பதம் வேணும். அப்போ பாபா மீண்டும் பூமியில் அடிப்பார். அப்போ பொழந்துன்னு தண்ணி வரும். அந்த தண்ணி தான் இந்த கிணறு. இந்த கிணத்துல இருந்து பார்த்தீங்கன்னா வர புனிதமான நீரை வந்து பக்தர்களுக்கு தீர்த்தமாக இங்கே இருக்கிற கோயில் நிர்வாகிகள் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த தண்ணீரும் நமக்கு கிடைச்சிது. இந்த இலையும் நமக்கு, இந்த மாமர இலைகளும் நமக்கு கிடைச்சிது. பாபா வந்து 14 வயசில் இந்த இடத்துல அமர்ந்ததால் இப்போ காட்டுறோம் பார்த்தீங்களா, இங்கே தான் பாபா சாந்த் பட்டேலுக்கு அமர்ந்து காட்சி கொடுத்தாரு. இந்த இடத்தோடைய மகிமையும் இந்த மாமரம் இன்னைக்கும் பூத்து குலுங்கி இளமையாக இருக்குதுன்னு சொன்னால் கீழே அமர்ந்திருக்க குருநாதருடைய சக்திகள் அது போல் சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை சேரம். பாருங்கள், காலபைரவரும் கூடவே இருக்கார் சேரம். ஞானிகளுக்கெல்லாம் முடிமணியாக திகழும் நம்ம சமர்த்த ஷிரடி சாய்நாதருக்கு என்றுமே தலம் வழங்குவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாபா காட்சி கொடுத்த அந்த பொன்னான புகைப்படத்தை இந்த இடத்துல வந்து அந்த மாமரம் மேலே வந்து வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே கண்குள்ளா காட்சி இருக்குது. பாபா இந்த இடத்துல ஓங்கி சட்கால கொத்துன பிறகு, பூமியை கொத்தின பிறகு இந்த இடத்துல ஒரு கிணறு வந்து உருவாகி இருக்கு. அந்த கிணத்துலேருந்து வர தண்ணீரை வந்து தீர்த்தமாக இங்கே வர பக்தர்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இவ்வளோ ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே பாபா காட்சி கொடுத்து சாந்த்
பட்டேலை தூப்கடாக கொண்டு போய் அங்கிருந்து மீண்டும் பயணமாக பாபா ஷிரடிக்கு திரும்பி ஷிரடியில் சுமார் 60 வருஷம் பாபா வந்து ஆட்சி பண்ணியிருக்காரு சொன்னால் உண்மையாலே நம்ம சமர்த்த சாய்க்கு கோடான கோடி இதயபூர்வமான பாபாவுக்கு நன்றிகளும் இந்த இடத்துல கண்ணீரோடு நான் தெரிவிக்கிறேன் சாய்ராம். இப்படிப்பட்ட பாபாவுடைய பக்தர்களாக நம்ம இருக்கும் பொழுது நமக்கு சந்தோஷமும் ஆனந்தமும் இன்னும் மென்மேல நம்மளுக்கு கிடைக்க இறைவன் பாபா வந்து எல்லாருக்குமே எல்லா நிலைகளும் அருள் புரிவார் சாய்ராம். உங்கள் அனைவருக்குமே இது போல் ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிதுன்னா தயவு செஞ்சு பாபா அமர்ந்த அந்த புனிதமான இடத்துக்கு மாமரத்துக்கு போங்க. இப்போ அந்த மாமர அடியில் மண் சில பக்தர்கள் கேட்டாங்க, அவங்களுக்காக மண்ணை வந்து மாமர அடியிலிருந்து நாங்கள் எடுத்தேன். அந்த மண்ணுடைய தன்மை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஈரப்பதம், அந்த மாமரத்தோடைய அந்த மா இலைகளிலிருந்து வர அந்த அந்த நறுமணம், புனிதமான அந்த நறுமணம் வந்து அந்த மண்ணோடு சேர்ந்து வந்தது. அந்த கையில் எடுக்கும் பொழுது சாய்நாதர் இங்கே அமர அந்த நினைவுகள் எல்லாமே என்னுடைய அந்த மனசில் வந்து அப்படியே அது நேரடியாக வர மாரி, அந்த விஷுவல் வந்து நேரடியாக வர மாரி எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா பாபாவுடைய அந்த பாராயணம் வந்து சச்சரிதம் வந்து பல ஆண்டுகளாக படித்தாச்சு. தொடர்ந்து படிக்க சுவாரஸ்யம் தான் அதிகமாகிட்டு போயிட்டுருக்கு தவிர இன்னும் சந்தோஷம் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து அந்த புனிதமான மண்ணை வந்து பாபாவுடைய பாதத்தில் வைக்க போகிறோம். பாபாவுடைய பாதத்தில் வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு பல சாய் பக்தர்களுக்கு வந்து இந்த மண்ணையும் பாபாவுடைய அந்த புனிதமான மாமரத்தோடைய இலைகளும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சாய்ராம். கோடான கோடி நன்றிகள். மீண்டும் நான் உலகாலம் சாய் யூடியூப் சேனலுக்கும் உமா சாய்ராம் அவங்களுக்கும் அவங்களுடைய கணவருக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் மற்றும் அவங்க குழுவிற்கும் நான் தொடர்ந்து நன்றிகளை சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க இல்லைனா இந்த இடத்துக்கு நான் வந்து பயணம் பண்ணி வந்திருக்க முடியாது. சாய்ராம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாபாவை அற்புதமாக நம்ம தரிசனம் பண்ணிட்டோம். இங்கே ஆரத்திக்கெல்லாம் உமா சாய்ராம் அவங்க குழு வந்து பண்ணாங்க. தொடர்ந்து பாபாவுடைய அந்த மேங்கோ ட்ரீயிலிருந்து வர அந்த இலைகள் வந்து பறிச்சுட்டு எண்ணற்ற சாய் பக்தர்கள் கொடுத்துருக்கேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர். ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். அல்லாஹ் மலிக்.